Moto G64 5G மொபைலுக்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போல்ட் ஆடியோ ஏர்பட்ஸ் போன வீடியோவில் பார்த்தோம். இந்த மொபைலில் அந்த ஏர்பட்ஸை கனெக்ட் பண்ணியும் காமிக்கிறேன். அப்புறம் இந்த மொபைலுக்கான ஒரு ஸ்பெஷல் கேஸ் கவர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கவர் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு டெம்பர் கிளாஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எக்ஸ்ட்ரா அந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே இந்த வீடியோவில் காமிக்கிறேன். கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கே இல்லாத ஒரு பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. மோட்டோ G64 5G பாட்டமில் பிராண்ட் நேம், லெஃப்ட் சைட்லேயும் மோட்டோரோலா G64 5G 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், அதாவது நியூ மாடல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங். அதர் சைடில் மொபைலோட IMEI நம்பர் இருக்கும், ஸோ அதை இக்னோர் பண்ணிக்கலாம். மோஸ்ட் பவர்ஃபுல் 5G சிப்செட் இன் த செக்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கரில் கூட ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. 50 MB கேமரா, 6000 mAh பேட்ரி, கீழே பிராண்ட் நேம். 10 இயர்ஸுக்கு முன்னாடியே மோட்டோரோலாவில் 5000 mAh வரைக்கும் பேட்ரி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போவுமே மோட்டோரோலா பேட்ரியில் பெஸ்ட்டு தான். கவர் மாட்டியே கொடுத்துட்டாங்க. இப்போ பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொபைல் பார்க்கலாம். யூசர் மேனுவல் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி கரண்ட்டாக ப்ராடக்ட்டுக்கு சூட்டபிளான மேனுவலை எல்லா பிராண்ட்லையுமே கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபியூஸே இருக்காது. ஏன்னா நம்ம கடைசியாக பார்த்த ஏசர் லேப்டாப்பில் ஒரு இன்கம்ப்ளீட்டான யூசர் மேனுவல் தான் வச்சுருந்தாங்க. நேனோ சிம் யூஸ் பண்ணணும், 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம். போர் 2ல் ஒன்று மைக்ரோ SSD ஆர் 2வது சிம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது சிம் கார்டு இஜெக்டருக்கான டூல். அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பவர் அடாப்டர், பவர் கேபிள், அடாப்டரில் ஒரு கவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட பிளாஸ்டிக் இல்லை, ஒரு டைப் ஆஃப் பேப்பர் தான், மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இதுலேயும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. USB 2.0க்கான போர்ட், சார்ஜர் பொறுத்தவரை 2.0 போதும். 33 வோல்டேஜ் அடாப்டர், அது அடாப்டர்லேயே மென்ஷன் ஆகிருக்கு. Type-C அப்புறம் USB போர்ட். Type-Cயை மொபைலில் மாட்டணும், USB போர்ட்டை அடாப்டரில் மாட்டணும். நம்மள்ட்ட புது லேப்டாப் இல்லைனா புது CPU இருந்தது அப்படின்னா ரெண்டுலேயுமே Type-C வச்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இப்போதைக்கு ஒரு சைடில் கண்டிப்பாக USB போர்ட் இருக்குது, நமக்கு நல்லது. ஏன்னா பிசியில் அப்போ தான் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஓல்டு மிஷின்ஸில் எல்லாத்துலேயுமே USB போர்ட்டு தான் இருக்கும், Type-C போர்ட் இருக்காது. இதில் 2 டைப் ஆஃப் போர்ட்டுமே இருக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல் தான். இதில் அடாப்டரில் USB போர்ட் இருக்குது, அதை நம்ம CPUலையோ இல்லை லேப்டாப்லேயோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் பார்க்கலாம். நீட்டாக கவர் மாட்டியே கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு இதை நான் கலட்டிடுறேன், ஏன்னா மொபைலை நல்ல டீட்டெயிலாக பார்க்க முடியும். இந்த கவர் அவங்க ஃப்ரீயாக கொடுத்ததுக்காக கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். இந்த சீரீஸில் 3 கலர் இருக்குது. 3 கலரில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான கவர் பொதுவாக கலரில் இருக்கிற எல்லா மொபைலுக்குமே சூட்டபுளாக இருக்கும். ஆனால் உண்மையிலே இந்த கவர் ஒரு ஃபியூ மந்த்ஸில் அப்படியே எல்லோ கலரில் மாறிடும். அதுக்கு மேஜரான ரீசன் ஹீட்டு தான். இது எந்த அளவுக்கு எல்லோவில் மாறும் அப்படின்னா இம்மிடியேட்டாக இதை ட்ராஷ் அவுட் பண்ணிவிட்டு வேறு கேஸ் வாங்கணும்னு சொல்கிற அளவுக்கு மாறிடும். ஸோ இந்த கவரை நான் யூஸ் பண்ண போகிறதே இல்லை. சைடு ப்ரொஃபைல் பார்க்கலாம். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன், இது ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பட்டன், இது பவர் ஆஃப் இல்லாட்டி ஆன் பண்ணுறதுக்கான பட்டன். இதே பட்டனில் தான் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான சென்சர் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டும் நம்ம இதில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாட்டமில் ஸ்பீக்கர், அப்புறம் Type-C போர்ட், இது மைக், ஆடியோ ஜேக்கான போர்ட். இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். டூவல் சிம் கார்டு அப்புறம் மைக்ரோ SSDக்கான ஒரு ட்ரே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் சிம் 1 மாட்டிக்கலாம், 2வது ஸ்லாட்டில் ஒன்று SSD கார்டு இல்லாட்டி 2வது சிம் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிவைஸில் 128GB வரைக்கும் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ SSD கார்டு வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அடிஷ்னலாக கார்டு மாட்டுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. டாப் சைடில் டால்பி அட்மாஸ் ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது. நம்ம மொபைல் பேசும்போது காதுகிட்ட கொண்டு போயிட்டோம் அப்படின்னாலே டிஸ்பிளே ஆஃப் ஆயிரும். பேக் சைடில் 50 MB கேமரா இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டாபிலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. OIS கேமராவில் ஏதாவது நம்ம ஃபோட்டோ இல்லைனா வீடியோ எடுக்கும்போது அந்த பிளர்ரினஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி இது. ஏன்னா நம்ம லைட்டாக ஷேக் பண்ணால் கூட லென்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதுதான் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிலைசேஷன் அப்படிங்கிற மாதிரியான மீனிங். நல்ல ஷார்ப்பான இமேஜ், பெட்டரான வீடியோ, லோ லைட்டில் நீங்கள் எடுத்தாலும் கூட ஒரு நல்ல பெட்டரான ரிசல்ட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் தான் இது எல்லாமே. குவாட் பிக்சல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வீடியோ இமேஜ் பெட்டராக வர்றதுக்கானது தான். கேமரா செக்ஷன் ரொம்ப சிம்பிளாக டீசெண்டாக இருக்குது. இந்த G64 5Gயில் 3 கலர் இருக்குது. பட் இந்த கலர் தான் எனக்கு கொஞ்சம் ஓகேவாக தெரிஞ்சுது, அதனால தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த மொபைலுக்குனே ஸ்பெஷலாக ஒரு கேஸ் கவர் ஒன்று ஆர்டர் பண்ணேன், அதையும் இப்போயே பார்த்துடலாம். இந்த மாடல் கவர் நான் ஆல்ரெடி சாம்சங் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஆப்டாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருந்துச்சு.
அதனால தான் அதே மாடலில் இந்த மொபைலுக்கும் வாங்கிட்டேன். நல்ல மேட் ஃபினிஷிங்கில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த கண்ணாடி கவர் நான் யூஸ் பண்ண போகிறதே இல்லை. ஒருவேளை இந்த கவர் டேமேஜ் ஆனால் டெம்பரரியாக இன்னொரு கவர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் அதை யூஸ் பண்ணால் உண்டு. இப்போ இதை மாட்டி பார்க்கலாம். ஆல்ரெடி 6000 mAh பேட்டரி உள்ளே இருக்கிறதுனால மொபைல் நல்ல வெயிட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 200 கிராம் வரைக்கும் வரும். இந்த கவர் மாட்டின பிறகு இந்த மொபைலை பார்க்கும்போது அப்படியே சாம்சங்கில் உள்ள எஸ் சீரிஸ் மொபைலை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. நல்ல வெயிட்டாகவே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு தனியாக ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அன்லாக் பண்ணிக்கலாம். நிறைய பேட்டர்ன் எம்போசிங்லாம் இருக்கிறதுனால நல்ல grip இருக்கும். அவ்வளோ ஈஸியாக ஃபோன் கீழே விழாது. ஏன்னா அந்த கண்ணாடி கவர் ரப்பர் டைப் கிடையாது, கண்டிப்பாக கீழே விழுந்துடும். இதே டைப் கேஸ் மோட்டோரோல ஆல்மோஸ்ட் எல்லா மாடலுக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாடல் வச்சுருந்தாலும் அதுக்கு தேவையான கவர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தேவையான பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரியலாகவே மோட்டோரோலேருந்து கொடுத்தா எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குமோ அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குது. தேவையில்லாமல் பிராண்ட் நேம் எதுலேயுமே இல்லை. போல்ட் ஆடியோவோட ஏர்பட்ஸுமே நான் ப்ளூவில் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ரீசன் இந்த மொபைல் தான். இந்த மொபைல் கலருக்கு ஏற்ற மாதிரியே நான் பார்க்கும்போது இந்த கேஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். மூணுமே வெவ்வேறு மாதிரியான ப்ளூ தான், பட் ஓரளவு ஓகே, எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்குது. ஒரு டெம்பர் கிளாஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ மொபைலோட ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறேன். டிஸ்பிளேயை நம்ம பார்க்கலாம். பவர் பட்டன் ஆன் பண்ணுறேன். ஹலோ மோட்டோ. ஜிமெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு இந்த ரெண்டுமே இருந்தாலே போதும். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. மேபி லேட்டர். போன வீடியோவில் இந்த ஏர்பட்ஸ்க்கான அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். இந்த மொபைல் அதை கனெக்ட் பண்ணி காமிக்கிறதாகவும் சொல்லியிருந்தேன். ஸோ முதல்ல அதை கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஏர்பட்ஸை வெளியே எடுத்து வச்சிடலாம். அதில் ப்ளூடூத், அப்புறம் பேர் நியூ டிவைஸ், போல்ட் ஆடியோ ஏர் பேஸ் டிவைஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் பேஸ்ன்னு தான் வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஸ்டீரியோ கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். இப்போ மியூசிக் பிளேயர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல் மேனேஜர்லேயே பண்ணுறேன். இப்போ ஏர்பட்ஸில் டேப் பண்ணாலே அங்கே சாங் ப்ளே ஆயிரும். டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சாங்க்கு மூவ் ஆயிரும். இதே தான் கால்ஸுக்கும். கால் வரும்போது ஒரு வாட்டி டேப் பண்ணோம் அப்படின்னா கால் அட்டன் ஆகும். கால் வரும்போது டபுள் டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா கால் ரிஜெக்ட் ஆயிரும். கால் வரும்போது ஒரு டேப் பண்ணி கால் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா கால் கட் ஆயிரும். ஸோ ரொம்ப ஈஸியாக கால்ஸை கூட ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த மொபைலோட அப்பியரன்ஸ், விட்ஜெட், வால்பேப்பர் எல்லாத்தையுமே எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிட்டேன். எப்போயுமே நமக்கு தேவையில்லாத ஆப்ஸை முதல்ல ரிமூவ் பண்ணிடுறது நல்லது. ஸோ நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஓரளவு தேவையான ஆப்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த மொபைலில் டச் சென்சிட்டிவ் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராகவே இருக்குது. எல்சிடி தான், பட் ஐபிஎஸ் டிஸ்பிளே இருக்கிறதுனால நேரில் நல்ல விசிபிளாக இருக்குது. பொதுவாகவே செல்ஃபோனை பொறுத்தவரையில் ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி, 4K பெரிய டிஃப்ரென்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் 18 இன்ச் மானிட்டரில் கூட ஃபுல் ஹெச்டிக்கும் ஹெச்டிக்கும் வித்தியாசத்தை நம்ம பெரிய அளவில் ஃபீல் பண்ண முடியாது. 42 இன்ச் எல்இடி டிவியில் கூட ஃபுல் ஹெச்டிக்கும் 4Kக்கும் நம்மளால் டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ஸ்க்ரீன் சைஸை பொறுத்து தான் நமக்கு அதுக்கான பெனிஃபிட் தேவைப்படும். மொபைலை பொறுத்தவரையில் நீங்கள் நார்மலாக 720p டவுன்லோட் பண்ணிங்கனாலே தாராளமாக போதும். 4K வரைக்கும் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இது நார்மல் ஹெச்டி வீடியோ, அதாவது 720p வீடியோ தான். Stopping us, we press and rewind. The sky was the limit. Now the 1080 பிக்சலுக்கான வீடியோ. Yeah, same old Clay. No, that's not true. it's the vibe when we're in it. It'll blow your mind. கவரில் அந்த ஸ்பீக்கரோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு மாஸ்டர் பீஸ் தான். இது அல்ட்ரா ஹெச்டி. It's being held in an impenetrable diamond prison. We're scaling the walls. We're doing what? When? We should plan இது 4K டிஸ்பிளே இல்லாததுனால கண்டிப்பாக நீங்கள் VLC பிளேயரில் தான் 4Kவுக்கான வீடியோ ப்ளே பண்ண முடியும். டேரெக்டாக கேலரியில் ப்ளே ஆகாது. இப்போ ஒரு கேமும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன்.
இதே மாதிரி ஒரு 4K வீடியோவை 3 டைமென்ஷன்லுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். பெரிய அளவில் நம்மளால் அது வித்தியாசத்தை பார்க்க முடியாது. பட் 480க்கும் 720pக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரையில் டால்பி அட்மாஸ் இருக்கிறதுனால ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆனால் பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா பின்னாடி கவரில் அந்த ஸ்பீக்கரோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இவ்வளோ கேர்லெஸ்ஸாக எப்படி இதை விட்டாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய மேட்டராக இல்லை. ஏன்னா நான் ஸ்பீக்கரை யூஸ் பண்ண போகிறதே இல்லை. ப்ளஸ் ஏர்பட்ஸ் வேறு என்கிட்ட இருக்குது. ஏற்கனவே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற கவர் மாட்டும்போது ஒரு 50% அதிலே ரெடியூஸ் ஆயிரும். பட் என்ன இருந்தாலும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கண்டிப்பாக மொபைலில் டேரெக்டாக ப்ளே பண்ணி தான் ஆகணும். அதுவும் அதிகமாக மொபைல்லே ப்ளே பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த மொபைலோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனில் ஒரு சில முக்கியமானதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். OS அப்கிரேட் இப்போதைக்கு 14 இருக்குது. Android 15 வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரே ஒரு OS அப்டேட் மட்டும் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை இது ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்கல. ஏன்னா iOSல எவ்ரி இயர் இன்னோவேஷனுங்கிற பேரில் என்னெல்லாமோ பண்ணியிருப்பாங்க. ஆண்ட்ராய்டை பொறுத்தவரையில் எவ்ரி இயர் பெரிய இன்னோவேஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியாது. இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஐ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சிமிலராக iOS மாதிரியே தான் இருக்கும். அகைன் ஒரு 1 இயர் அப்டேட் இருக்கிறதே பெரிய பெனிஃபிட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா செக்யூரிட்டி அப்டேட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. MediaTek ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஹை எண்ட் மொபைலுக்கு தான் ஸ்னாப்ட்ராகன் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது மிட் ரேஞ்ச் ஃபோன் அப்படிங்கிறதுனால MediaTekே ஓகே தான். அது மட்டும் இல்லை, எவ்வளோ ஹை எண்ட் மொபைல் வாங்கினாலும் அதில் ஸ்னாப்ட்ராகன் இருந்து என்னெல்லாமோ ஹார்ட்வேர் அப்டேட் பெரிய லெவலில் இருந்தாலும் அதுவும் வீடியோ எடுக்கும்போதோ இல்லைனா ஏதாவது கொஞ்சம் ரஃபாக யூஸ் பண்ணும்போது ஹீட்டாக தான் செய்யும். ஸோ இந்த மொபைலை பொறுத்தவரையில் MediaTekே ஓகே தான். இதோட ரேம் 8GB 128GB ஸ்டோரேஜும் 12GB வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்பெக்கில் கிடைக்கும். பேட்டரி 6000 mAh, டிஸ்பிளே 6.5 ஃபுல் ஹெச்டியில் தான் இருக்குது. LCD டிஸ்பிளே தான், பட் IPS இருக்கிறதுனால எல்லா ஆங்கிலுமே பெட்டராக இருக்குது. வெயிட் நான் பர்ச்சேஸ் பண்ண கவர் மாட்டும்போது ஆல்மோஸ்ட் 200 கிராம்ஸ்க்கான வெயிட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த 3 கலர்லேயும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கேமராக்கான ஸ்பெசிஃபிகேஷன், ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலில் இருக்கும். கேமரா 2 8 மெகா பிக்சலில் இருக்கும். இந்த மொபைல் யூஸ் பண்ணி ஒரு சில ஃபோட்டோவும் ஒரு வீடியோவும் எடுத்தேன், அதையும் நான் காமிக்கிறேன். சைனா ப்ராடக்ட் வாங்குறத விட இது எவ்வளோ பெட்டராக இருக்கும். ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு சில பேசிக் அப்ளிகேஷன் கூட இல்லை. ஃபைல் மேனேஜர், கேலரி, மியூசிக் ஆப், SMS ஆப், காலுக்கான அப்ளிகேஷன், இப்படி தனக்குன்னு ஒரு தேவையான அப்ளிகேஷனை இவங்க வைக்காதே பெரிய ட்ராபேக்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கேலரி, ஃபைல் மேனேஜருக்கு கூட இவங்க கூகுள் ப்ராடக்ட் நம்பி இருக்கிறது உண்மையிலே ஷேம் தான். கூகுள் ப்ராடக்ட் எப்போ எதை எங்கே சிங்க் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. பப்ளிக்கில் போகாது இருந்தாலும் நம்மளோட டேட்டா தேவையில்லாமல் எங்கேயாவது சிங்க் ஆகிட்டு இருக்கும். பெர்மிஷனே இல்லாமல் அதை நம்மளே மேனுவலாக தேடி பிடிச்சி ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு சில பேருக்கு டேஞ்சரானது தான். இந்த மொபைலோட ப்ரைஸிங் 60,000க்கு உள்ளே இருக்கும். சில டைமில் ஆஃபரில் அதோட கம்மியான ப்ரைஸில் கூட கிடைக்கும். ஆனால் ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி 4GB ரேம் 32GB ஸ்டோரேஜ் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் தான் நம்மளால் இந்த பட்ஜெட்டில் வாங்க முடியும். 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ இவ்வளோ காம்படிஷன் இருக்கிறதுனால மட்டுமே இது பாசிபிலிட்டி. சைனா ப்ராடக்ட் எப்போயுமே நான் விரும்புறதில்ல. பட் அவங்களால கிடைக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எல்லா பிராண்டட் கம்பெனியுமே கொஞ்சம் கம்மியான காஸ்ட்டில் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா மோட்டோரோலா மாதிரி பிராண்டட் கம்பெனி இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனை இந்த பட்ஜெட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் மோட்டோரோலா இந்த ப்ராடக்ட் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஹை எண்ட் மொபைல் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ப்ரீ டிஃபைன்டான அப்ளிகேஷன் கூட இவங்களுக்குன்னு ஓனாக இல்லை. இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஒரு சைனா ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இது எவ்வளோ பெட்டர். இந்த வீடியோவில் உள்ள எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ மோட்டோ G64 5G மொபைலுக்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.